பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சகோதரன் அல்லது சகோதரி அல்லது ஒரு விசுவாசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய சபையில் அங்கத்தினராகி ஞாயிறு தோறும் சபை கூடியவர்களை விட்டுவிடாமல் ஆலயத்தை வந்து ஆராதித்து கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது கர்த்தர் அந்த சகோதரனை, அந்த சகோதரி அல்லது அந்த விசுவாசியை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் குறையாது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன், கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்று வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவன் நிச்சயமாகவே அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாக இருக்கிறான். பாரு, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உண்மையிலே பலிக்கும். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்குற முதலாவது ஆசீர்வாதம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, சபையில், வசிக்கிற ஊரில், வசிக்கிற சபையில், அந்த பட்டணத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அங்கிருந்து வெளியில் எங்கே போனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் குறையாது. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறையாது, மாறாக ஆசீர்வாதங்கள் பெருகும். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவன், அதன்படி செய்ய கவனமாய் இருக்கிறவன். அப்படிப்பட்ட மனிதனை ஜாதிகளில் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கார் அல்லவா? ஆகவே அவருடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளேயும் ஆசீர்வாதம், வீட்டிற்கு வெளியிலேயும் ஆசீர்வாதம், வீட்டுக்கு சபைக்குள்ளே ஆசீர்வாதம், சபைக்கு வெளியில் ஆசீர்வாதம், உள்ளூரில் ஆசீர்வாதம், வெளியூரில் போன ஆசீர்வாதம். எங்கு சென்றாலும் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏனென்றால் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அதை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கிறவனாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமா? நீங்களும் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் சொல்கிற ஆலோசனை கேளுங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி செய்ய நீங்கள் கவனமாக இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே பெருகும், ஆசீர்வாதங்கள் குறையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்துருக்க நல்ல ஆலோசனைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்குத்தத்தின்படியாய் உம்மை நேசிக்கிறவர்களை, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்கிறவர்களை, ஆண்டவரே உங்கள் வார்த்தைகளில் நடக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும்படி ஒவ்வொரு நாளும் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், அதுபடி நடக்கிற பிள்ளைகளாய் உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.